ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓவர் சமண்ட், ஓவர் பவர் அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மானோட எபிசோட் 8 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த ஒரு கதை உங்களுக்கு புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகே கைஸ், சொல்லலாம் பேச வாங்க, நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மான்ஸ்டர்லாம் என்னையோட பவர் லெவல் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தால கைஸ், அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, என்னோட இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் லெவல்ல பார்த்தேன்னா எல்லாரும் ஒரு ஒரு ஆளா தூக்கி போட்டு ஸ்மாக் போட்டுருவேன். ஆனா எல்லாரும் ஸ்குவாடா வந்து என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஜெயிப்பனான்றதே சந்தேகம் தான். அதனால இப்போதைக்கு இந்த ஒரு இடத்த விட்டு கிளம்புறதா நல்லது. நான் லெவலப் ஆயிட்டு வந்து உங்க எல்லாம் வச்சுக்கிறேன்டா டே அப்படின்றான். அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நோரி திரும்ப அரண்மனைக்கே போயிட்டான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரைசிங் சன்னோட அரண்மனையை தான் காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அரண்மனைகளை யாரும் நடந்து போறாப்புல காட்டுறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம நைட் கமாண்டரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் சொல்லலாம், யுவர் ஹைனஸ் அரண்மனை ரொம்பவே சேஃபான பிளேஸ் தான், ஆனா நைட் நேரத்துல கிடையாது அப்படின்ற. யுவர் ஹைனஸ் அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் சொல்றான், யுவர் ஹைனஸ் அரண்மனை ரொம்பவே சேஃபான பிளேஸ் தான், ஆனா இருந்தாலும் இது வந்து நைட் நேரத்துல ரொம்பவே சேஃபான பிளேஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்ட்டு நம்ம நைட் கமாண்டர் சொல்றான். யுவர் ஹைட்னஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல கைஸ், அதாவது பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ராஜ பரம்பரையில இருக்கக்கூடியவங்க, ராணி மகாராணி இவங்கெல்லாம் இருக்கா பாத்தீங்கன்னா, ஒரு அவங்களை கூப்பிடக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டான ஒரு வேர்டு. அப்படி யாரடா யுவர் ஹைட்னஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம செகண்ட் பிரின்சஸ் தான் கைஸ் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் கேக்குறா, நைட் கமாண்டர் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்றா. அப்ப நைட் கமாண்டர் சொல்லலாம், கேளுங்க அப்படின்னோன்னு. அப்ப நம்ம செகண்ட் பிரின்சஸ் கேட்கிற, சார் நோரியோட ட்ரைனிங்ல ஏன் ஆர்டிஃபேக்ட் பயன்படுத்தப்படல, அவங்களுக்கு ஏன் ஆர்டிஃபேக்ட் எப்படி பயன்படுத்தணும் சொல்லி தரல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் சொல்லலாம், பிரின்சஸ் நான் வந்து மத்த ஹீரோக்கு இப்படிதான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அயோய் தமாக்கி ரியோடோ இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெறும் நார்மலான வெப்பன்ஸ் வச்சு தான் நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இனோரியை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் பயிற்சி நிலைமையிலதான் இருக்காரு. ட்ரைனிங் வெப்பன்ஸ் வச்சு சண்டை போற அளவுக்கு அவருக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் வரல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் நீங்க இப்ப வந்து அவங்களுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க ஆர்டிஃபேக்ட் வச்சு சீக்கிரமே சண்டை போட போறவங்க, இப்பவே வந்து அதை வச்சு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு சண்டை போடுறப்ப வந்து ஈஸியா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நைட் கமாண்டர் சொல்ற, நம்ம செகண்ட் பிரின்சஸை பார்த்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்டிஃபேக்ட் அவங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான சக்தியை கொடுக்கும், அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆனா அவங்களோட இதே நிலைமையில நம்ம அவங்களுக்கு போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களோட தன்னம்பிக்கையை இழந்துருவாங்க. அது முழுக்க முழுக்க அந்த ஒரு ஆர்டிஃபேக்டை நம்பிதான் இருப்பாங்க. அவங்களோட உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்பவே தைரியமா இருக்க மாட்டாங்க. அவங்க லேசா அடி வாங்கினாலும் ஓகே, இந்த ஆர்டிஃபேக்ட் இல்லைன்னா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவீனமா ஃபீல் பண்ணுவாங்க. நான் அவங்கள முழுக்க முழுக்க கண்காணிச்சு அவங்களோட உடல் ரீதி மன ரீதியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்டிஃபேக்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன், இது என்னோட கருத்து அப்படின்னு சொல்லி நம்ம நைட் கமாண்டர் சொல்றா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றா, ஐசி மனித குலத்துக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியது அந்த ஹீரோஸ் தான். அந்த ஹீரோஸை நீங்க தான் ட்ரைனிங் பண்றீங்க. உங்ககிட்ட நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டது தவறுதான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் சொல்ற, நம்ம செகண்ட் பிரின்சஸ் பார்த்துட்டு, உங்களோட புன்னகை வந்து ஒரு காலத்துல இருந்த அளவுக்கு கிடையாது, எவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட் கமாண்டர் சொல்றா. அப்ப பாத்தீங்கன்னா இதை கேட்ட நம்ம செகண்ட் பிரின்சஸ் மூஞ்ச இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு, நீங்க சொன்ன எதையுமே நான் கேட்கவே இல்லை அப்படின்றா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் சொல்றா, செகண்ட் பிரின்சஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சஸ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு நம்ம நைட் கமாண்டர் கேட்கிறா. கேட்ட உடனே பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றா, நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸோட போட்டோவை பார்த்துட்டு, அதாவது பைத்தியக்கார பிரின்சஸோட போட்டோவை பார்த்துட்டு, அவர் ரொம்ப புத்திசாலித்தனமான பெண்ணு, ரொம்ப அர்ப்பணிப்புள்ள பெண்ணு, நல்லவ வல்லவ அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா நம்ம செகண்ட் பிரின்சஸ். அதை கேட்ட நம்ம நைட் கமாண்டர் சொல்றா, நீங்க அதை உண்மையை நினைக்கிறீங்களா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றா, நைட் கமாண்டர் நீங்க என்ன பேசுறீங்க, அரண்மனை உண்மையாவே ஒரு சேஃபான பிளேஸா இருக்கலாம், ஆனா நம்ம ராஜ்யத்துக்குள்ள உளவு பாக்குறவங்க கண்ணுல காதுல மாட்டாம இருக்குமான்னா சந்தேகம் தான். நம்ம ராஜ்யத்துல கிரவுன் பிரின்சஸ் அவதூறா பேசுறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா அப்படின்றா. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு புரியுது செகண்ட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா நம்ம நைட் கமாண்டர். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் சொல்றா, பிரின்சஸ் அலியா உங்களோட வார்த்தையில நான் கவலையும் அக்கறையும் காண்றேன் அப்படின்ட்டு நம்ம நைட் கமாண்டர் சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றா, என்னை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு ஃபியூ டேஸ் லேட்டர் அப்படின்ட்டு ஒரு சில நாள் கழிச்சுதான் காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட்ல எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒரு சின்ன நைஃப் வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவையெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வெப்பன்ஸ் வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இந்த ஒரு உலகத்துக்கு வந்து 2 வாரம் ஆயிருச்சு. அவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா பிசிக்கல் காம்பாக்ட் ட்ரைனிங் எடுத்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. ரியோட பாத்தீங்கன்னா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ட்ரைனிங் எடுக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அவனோட மூவ்ஸ் எல்லாம் ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கு அப்படின்றான்.
இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தமாக்கி வந்து ஸ்டாஃபை வச்சு மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டா. ஆனா பைத்தியக்காரி அதை வச்சு மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் கேஷ் பண்ண சொன்னா மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஸ்டாஃபோட நுனியில வச்சுட்டு சண்டை போடுறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அயோய் வந்து ஆர்ச்சரியை சூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ வந்து உண்மையாவே அதுல ரொம்பவே சூப்பரா எக்ஸலண்டா இருக்கா. அவ வந்து ப்ரொடக்ஷனுக்காண்டி அவளோட பேரியர் ஸ்கில்ல யூஸ் பண்ணிக்கிறா. மற்றபடி எந்த ஒரு ஆள் வந்து இவனை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு. ஆர்ச்சரி வந்து பொதுவாகவே தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் இருக்காது. ஆனா இவ வந்து அவளோட பேரியர் ஸ்கில்ல ரொம்பவே எக்ஸலண்டா யூஸ் பண்றா. சொல்ல போனா உண்மையாவே ரியோட வந்து ஒரு க்ளோஸ் காம்பேட் ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமாக்கி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு லாங் ரேஞ்ச் அட்டாக்கர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அயோய் ரொம்பவே ஷார்ப்பான மற்றும் பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட டிஃபென்சிங் ஸ்கில் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல நல்ல ஒரு சிங்க்ல இருக்கக்கூடிய டீம் என்கிட்ட இருக்கு அப்படின்றான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 டேஸா தான் காம்பேக்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன மாட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி வெப்பன்ஸை லாங்ல தூக்கி எறிகிறது அப்படின்ற மாட்டிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னியும் ஒரு சில ட்ரைனிங் இருக்கு. நான் எப்படி திருட்டுத்தனமா யார் கண்ணிலே மாட்டாம போறது, எந்த ஒரு டிராப்ஸ்லயும் சிக்கக்கூடாது அப்படின்ற மாட்டிக்கு ட்ரைனிங்ஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்பைக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க போல. இது உண்மையாவே எனக்கு ஒரு ஏத்த ட்ரைனிங் தான். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது டிடெக்டிங் ஸ்கில், அதனால இந்த ட்ரைனிங் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்றான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு காய்ஸ். இருட்டின உடனே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அந்த காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்க காய்ஸ். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நைஃப் இருந்துச்சு பார்த்தீங்களா, ட்ரைனிங் எடுத்தால அந்த ஒரு நைஃபை எடுத்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட மற்ற சில யூனிக் ஸ்கில்ஸை ட்ரைனிங் எடுத்துறதுக்கான நேரம். என்னோட ஃப்ரீ ட்ரைனிங்ல நான் இப்படிதான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்ற சில ஸ்கில்ஸை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கையில வச்சிருக்க அந்த நைஃபை டார்க் மேஜிக் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றான். என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஜெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்கில்லை வச்சு நான் வந்து அந்த ஒரு நைஃபை கண்ட்ரோல் பண்ணி நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பவர்ல இருக்க வரைக்கும் எந்த ஒரு பொருளுக்கு டேமேஜ் கொடுக்காது. அதுவே அந்த ஒரு பொருளை என்னோட பவர்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அது கொடுக்கக்கூடிய டேமேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா என்ன இந்த ஒரு பவரை ஸ்கில்லா கன்வெர்ட் பண்ணவோ இந்த ஒரு பவரை மேம்படுத்தவோ முடியாது அப்படின்றான். அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்வாடை வச்சு சும்மா ஸ்பின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில்லாவே வந்து கிடைச்சிருக்கும். லெவல் 1 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லா கன்வெர்ட் ஆகல, சும்மா ஒரு பவரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதனாலதான் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் அது லெவல் 1 தான் இருக்கும். அவர் வந்து அப்கிரேடாக வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பவர் வந்து இன்னும் எக்ஸலண்டாவே ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே லெவல்ல தான் இருக்கும். அதனாலதான் அவன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட சன் காட் ஸ்கான் அப்படின்ற ஒரு கர்ஸ் தான். இந்த ஒரு கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆக போயிரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி அதெல்லாம் விட்டுரு, இப்போதைக்கு நான் வந்து என்னோட மத்த சில ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்றதுலயும் அப்புறம் என்னோட ஷேடோ ஷிஃப்ட் அந்த ஸ்கில்ல வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்றதுலாம் கவனம் செலுத்தணும் அப்படி நம்ம தலைவர் நோரி சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு டயத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பறவை மான்ஸ்டர் இருந்துச்சு பாத்தீங்களா, அது வந்து ஒரு ஃப்ரூட்டை தேடி வருது. அது வந்ததை பாத்தீங்கன்னா நம்ம தலையை நோரி பார்த்துட்டான். பார்த்த உடனே அவனோட ஷேடோக்குள்ள போயிட்டு அப்படியே ஷேடோ வழியாவே மூவ் பண்ணி வர்றான். வந்துட்டு அந்த பறவை பக்கத்துல போயிட்டு ஷேடோல இருந்து வெளில வந்து சதக்குன்னு சொல்லிட்டு அவன் கத்திய வச்சு ஒரு குத்து. அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கைஸ் அந்த ஒரு செகண்ட் பிரின்சஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அந்த ஒரு நைட் கமாண்டரும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா யுவர் மேஜஸ்டி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவான். நான் வந்து செகண்ட் பிரின்சஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு புரியணும்ன்ற. நம்ம வந்து செகண்ட் பிரின்சஸ் சொல்லிட்டு இவ வந்து யுவர் மெஜஸ்டின்னு சொல்லி சொல்றான்னு சொல்லிட்டு அப்படி சொன்னா உங்களுக்கு குழப்பிடும் பாத்தீங்களா. அதனால நான் வந்து அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் பிரின்சஸ் தான் சொல்லியிருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் இருக்கா பாத்தீங்களா, அவ தான் அக்கா, ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் தான் தங்கச்சி. அக்கா இருக்கும்போது தங்கச்சி ஏன்டா கிரவுண்ட் பிரின்சஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டவுட் இருந்திருக்கும், எனக்கும் இருந்துச்சு. அந்த சீக்ரெட்லாம் இனிமேதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துகிட்டு இருக்கு. அது வந்து எதனால அப்படி ஆச்சுன்னு சொல்லி ஃபியூச்சர் எபிசோட்ல பாப்போம் guys. அப்புறம் பாத்தீங்கன்னா guys நான் கடைசியா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த ஒரு மான்வால உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க guys. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் நம்ம ஹீரோ தான் பிடிக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நைட் கமாண்டரை பிடிக்கும் guys. ஓகே guys, அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.